ஒவ்வொருத்தரும் நிறைய ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தான். இது எல்லோரும் சார்ந்து பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே விரும்புகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வந்து இந்த வெள்ள பாதிப்பு என்னன்றதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து டிவியில் பார்க்கோம், நியூஸில் கேட்குறோம், இல்லை நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்றதுக்கெலாம் அப்பாற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்னன்றது நம்ம ஒரே ஒரு நிமிஷம் அதை தெரிஞ்சுக்கணும், யோசித்து பார்க்கணும். இப்போ நல்லா பாருங்கள், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மழை ஆரம்பிக்குது. சனிக்கிழமை நைட்லேருந்தே மழை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிக்கிட்டே வருது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத ஒரு மழை. இது வரைக்கும் மொத்த இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த அளவுக்கு ஒரு மழை வந்திருக்குமா அப்படின்றது தெரியலை, உண்மையாகவே தெரியலை. ஏன்னா நிறைய வல்லுநர்கள், அந்த வானிலை வல்லுநர்களாக இருக்கட்டும், ஆய்வறிஞர்கள்லாம் எக்கச்சக்கமானவர் என்னென்னலாமோ பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு 150லேருந்து 200 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கால மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்பு. இப்போ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போயிட்டு தான் வந்திருக்கோம். அங்கே எந்தெந்த ஏரியாக்கள் எப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அங்கேயும் நிறைய பாதிப்புகள் உண்டு. இப்போ இந்த 2 மாவட்டத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90% விவசாயம் சார்ந்த வாழ்வாதாரம் தான். 90%. மிச்சம் இருக்கக்கூடிய 10% தான் நம்மளை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி வெளியூர்களுக்கு வேலைக்கு போகிறக்கும் அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழை தான் இன்றைக்கி வரைக்கும் ஓயாத ஒரு வெள்ளம் பாதிப்பை கொடுத்துருக்கு. ஒரு நாள் மழை தான். இது ஒரு 4 நாள் 5 நாள் என்னமோ பெஞ்ச மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பெருநகர்களில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பக்கத்தில் வீடு இருக்கும். ஒரு தெரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் நெருக்கத்திலேயே வீடு இருக்கும். அதே கிராமப்புறங்களில் போய் பார்த்திங்கன்னா ஒரு தெரு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 10லேருந்து 20 வீடு தான் நம்ம பார்க்க முடியும். பெரிய சிட்டிஸ்லேருந்து ஒரு தெருவிலே 200-300 வீடு இருக்கும். அப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி மழை வந்திருந்தது அப்படின்னா ஒரு வானிலை மைய இயக்குனர் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை போன்ற மாநகரங்களில் இந்த மாதிரி மழை வந்திருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கே 1 வருடங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. சரி செய்கிறதுக்கே. ஏன் அப்படின்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் 4 நாள் 5 நாள் பெஞ்ச மழையில் தான் வெள்ளங்கள் வருது. பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் அங்கே உண்டாகும். பட் அங்கே வந்து மாற்று ஏற்பாடுகள் உண்டு, ட்ரைனேஜ் உண்டு, தண்ணி ஓடுறதுக்கு. அது ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து மாற்றி விட்டுருவாங்க, சில இடத்துல வேகமாக போயிடும். அதுவே இந்த ஏரிகளில் வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா அது தேக்க நிலைகளில் தான் இருக்கும். அது சரி பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் இல்லை 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துப்பாங்க. இப்போ இங்கே கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த விவசாய நிலத்தை சுற்றி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஏரி, குளம், வாய்க்கால், குட்டைகள் இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். கிணறு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த விவசாய நிலத்தை சுற்றி வரைக்குமே. இப்போ ஒரு 1000 ஏக்கரில் ஒரு 1000 ஏக்கர் விவசாய நிலம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1000 ஏக்கரை சுற்றி ஏதாவது ஒரு குளமாவது அந்த இடத்துல இருக்கும், குறைஞ்சபட்சம். ஒரு கிராமத்துக்கு மட்டுமே நான் சொல்கிறேன். அப்போ ஒரு 100 கிராமம் எடுத்துக்கோங்களேன், 100 குளம் ஆச்சு. இப்போ குளம் மட்டும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக குளம் இருக்காது. அது பக்கத்தில் மடை இருக்கும், வாய்க்கால் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ கிராமப்புறங்களில் வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் உடனடியாக அது ஏதாவது குளத்துலையோ ஏரியிலையோ போய் தேங்கிரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மண் உடனடியாக அதை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் எங்களுடைய நாளாம் பார்த்திங்கன்னா 38 வயசாச்சு, இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ மட்டும் ஏன் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு இன்னும் வந்து தண்ணி குறையலை, மக்கள் இன்னும் பாதிப்பிலே இருக்காங்கன்னா, தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்ட வெள்ளம் முதல் விஷயம். 2வது அதன் மூலமாக ஏற்பட்ட ஏரிகளில் வெள்ளப்பெருக்கு. இப்போ ஏரின்றது சும்மா வந்து ஒரு 100 சதுர அடி 200 சதுர அடி அப்படிலாம் இருக்காது. அது பல்லாயிரம் ஏக்கர் ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம மழை பெய்யும் போது நம்ம பக்கெட்டை கொண்டு வெளியில் வச்சோம்னாலே நிறைஞ்சிரும். அப்போ ஒரு பக்கெட்டே மழை துளியில் நிறையுது அப்படின்னா, மழை துளின்றது மொத்தமாக விழாதில்ல, ஒவ்வொரு துளியாக தானே விழும். அப்போ சிறு துளி பெருவெள்ளம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இது தான். ஒரு பக்கெட்டை வந்து நம்ம வெளியில் மழையில் வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது நிறைஞ்சிருது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பக்கெட்டினுடைய பரப்பளவுக்கு உள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி மொத்தமாக உள்ளே வந்து சேர்ந்துருது. அதனால தான் அது நிறையுது. அதே மாதிரி தான் ஏரிகளில் பார்த்திங்கன்னா அந்த
பல்லாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஏரிகளில் அணைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்த மழை அந்த மாதிரி மலைமுகடுகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையாவே பெய்யும், மழை நிறைய பெய்யும். அப்போ மொத்த மலைகளும் அதில் நிறைய பெய்யும்போது தண்ணியினுடைய அளவு பெருகிட்டே போகும். அப்போ கண்டிப்பாக அவங்க டேம் திறந்து விடணுன்ற ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ டேமு திறக்கும்போது என்ன ஆகும்னா ஆற்றுப்படுகைகள், ஆறு ஓடுற இடத்துல அது அதனுடைய எல்லை கோட்டுக்கும் மீறி வரும்போது வெள்ளப்பெருக்கு உண்டாயிருது. அப்போ இந்த ஆறு வந்து எப்படி போகும்னா போகிற வழியில் ஏரிகளுக்கு பிரியும், சின்ன சின்ன வாய்க்கால்களுக்கு பிரியும். அப்போ வெள்ளத்தை திறந்து விடும்போது மொத்த தண்ணியும் திறந்து விடும்போது அதே பாதைக்கு தான் போகும் அதுவும். அப்போ அப்படி போகும்போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு தான் அந்த குளங்கள் ஏரிகள்லாம் தாங்காமல் உடையிறது. ஸோ இப்படியெல்லாம் உடஞ்சதுனால தான் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சது. அது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை இது வரைக்கும் நாங்களாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா 2015 சென்னையில் நான் இருக்கேன். 3 நாள் தொடர்ந்து மழை, 3 நாள் தொடர்ந்து டிசம்பர் செய்யும். இதே டிசம்பரில் மழை பெய்து வெள்ளத்தை நாங்கள் பார்க்குறோம். கூவாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சப்வேயுமே அதில் நிறைஞ்சிது. நான் வந்து சைதாப்பேட்டில் இருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடி சைதாப்பேட்டில் நாங்கள் இருந்த ரூம்லாம் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் டோட்டல் காலி. என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்க போனோம். ஜாஃபர்கான்பேட்டு பிரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சி தான் போச்சு அந்த பீரியடில். அப்போ எங்களுக்கு அதுவே ஒரு பார்க்குறக்கே ஒரு பயமாக தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் தண்ணி மூலமாக அந்த மாதிரி ஒரு ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி. பட் அந்தளவுக்கு ஆபத்து அங்கே இருந்துச்சு. சென்னையில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. வீடு இல்லை, வாசலில் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நிவாரணங்கள்லாம் சரியாக போய் சேரலை. பட் ஒரே ஒரு விஷயம், அந்த கரெக்டாக ஒரு சில முகாமில் தங்க வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரே டைமில் வந்து ஒரு பெரிய ஏரி, இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து சடையன் ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஏரி உடஞ்சி தான் அதுலேருந்து வாய்க்கால்களுக்கும் குளங்களுக்கும் தண்ணி போய் ரொம்ப ஊருக்குள்ளே வந்துடுச்சு. எல்லா இடமுமே தண்ணி. இங்கே திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா செந்தூர் நியூஸ்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஒன்று இருக்குது. அவங்க வந்து ட்ரோன் மூலமாக வீடியோ எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவை தனியாக, உடன்குடி தனியாக, பரமன்குறிச்சி தனியாக, அப்படி ஒவ்வொரு ஊராக தனித்தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த ட்ரோன் கேமரா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படி மனசே பதைக்கும். அப்படி ஒரு காட்சி தான் இங்கே இப்போ காமிச்சிட்ருக்காங்க. ஏன்னா மண் இந்த இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஈரம் படாத இடமே கிடையாது. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் அதுதான். அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் அந்த ஒரு வாரத்துக்கான இடர்பாடுகள் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நார்மலாக விவசாயம் பண்ணுறதுனால அவங்க வந்து பெரிய அளவில் சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பசி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இப்போ நார்மலாக கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோறு பொங்கி கூட உடனடியாக அதில் தண்ணியை ஊற்றி ஒரு மிளகாவோ வெங்காயமோ வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க பசி ஆற்றிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து கழிச்சுப்பாங்க. ஆனால் அந்த சோறு பொங்குறதுக்கான தேவைகள் தான் இங்கே இல்லை. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, வீட்டுக்கு நாங்கள் வந்து 5 கிலோ பை 10 கிலோ பையை நாங்கள் அரிசி எடுத்துப்போம் தேவைக்கேற்ற மாதிரி. இல்லைனா ரேஷன் அரிசி இருக்கும், ஏதோ ஒன்று அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்கிட்டு தான் வரணும். இப்போ சில பேங்க இப்போ விவசாயம் பார்த்துட்டு வருவாங்க, 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கையில் இருக்கும். அதை வச்சு வீட்டுக்கு தேவைக்கு பொருள் வாங்குவாங்க. இல்லைனா வாரத்துக்கு ஒருக்கா உடங்குடி சந்தையில் வந்து பொருள் வாங்கிட்டு போய் சேர்த்து வச்சுப்பாங்க. இப்போ சந்தை போடுறதுக்கும் வழி கிடையாது. அப்படி சந்தை போட்டாலும் அவங்க வெளியில் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வருமானம் இல்லை. தோட்டங்கள்லாம் தென்னந்தோப்பு, வெத்தலை தோட்டம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தோட்டமே 2 ஆள் 3 ஆள் அளவுக்கு தண்ணி கிடக்குது. யாராலையும் தோட்டத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் தேங்காய் விவசாயம் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெத்திலை வந்து நல்ல ஒரு வியாபாரம். அது விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தோட்டத்துக்கு போகலாம், வருமானம் இல்லை. அப்போ அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காவது நம்ம எதாவது செய்யணுன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வழிகள் இல்லாமல் போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டுடைய நிவாரணம் வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து மூலமாக போயிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துக்குமே. அதில் நம்ம எதையும் சுட்டி காட்டவும் முடியாது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இதனுடைய நிலைமை எப்போ சீராகும் அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் போயிட்டு ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு வரோம், தண்ணிலாம் பெருகிட்டு தான் இருக்குது. அது குறையிறதுக்கான வழிகளே இல்லை. இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே தான் அந்த சடையநேரின்ற இடத்துல வந்து அதை அடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. பல கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து போய் அதை அடைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க. பட் நாளையிலேருந்து
அதை அன்றைக்கி கரெக்டாக ப்ராப்பராக அடைச்சிட்டாங்க அப்படின்னா தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிரும், கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்போ இயற்கை வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து பரிசோதனை பண்ணுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவங்க கூட ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு. நான் பஞ்சமத்தையில் தான் தூங்குவேன்னு சொன்னவங்க கூட ஒரு டவலை விரித்து மண்டபத்தில் தூங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இயற்கை கொண்டு வந்துருச்சு. இப்போ என்னென்னா உலகத்தில் நிரந்தரமானதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்ன்றது இதுக்கப்புறமும் வருமானு கேட்டால் அது இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும். இயற்கைக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. என்ன வேணால் நடக்கலாம். லாஸ்ட்டு பாருங்கள், ஒரு வருஷம் கொரோனா பீரியட்லேயே போயிடுச்சு எல்லாருக்கும். 1 வருஷம் 1.5 வருஷம் அதிலே போயிட்டு. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? இல்லை. அது ஒரு சிலர் செயற்கைன்றாங்க, அப்புறம் இயற்கைன்றாங்க. எதுவோ வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் இயற்கையாக செயற்கையான்னு நம்ம அதை யோசிக்கிறது பிரயோஜனமே இல்லை. அதிலிருந்து கடந்து போகிறது எப்படின்றத நம்ம செயல்படணும் அதில்.